வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிராமத்தான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. வாங்க நாம் வில்லேஜ் ஸ்டைலில் எப்படி உளுந்து போண்டா நாம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் நண்பர்களே. உளுத்தம் பருப்பு போண்டா. வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உளுந்தம் பருப்பு போண்டா எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த உளுந்து போண்டா நாம் செய்கிறதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் பார்த்துலாம் நண்பர்களே. நம்ம எளிமையான முறையில் செய்திடலாம். வெங்காயம், மிளகு, சீரகம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, அப்புறம் 2 மணி நேரம் ஊற வச்ச உளுந்தம்பருப்பு. பாருங்கள், நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இதை ஊற வச்சுருக்கிறேன். இதை ஊற வச்சு நம்ம இதை அரைச்சி எடுத்து வைக்கணும் நண்பர்களே. பாருங்கள், அதுக்கப்புறம் சிறிதளவு சோடா மாவு, கொஞ்சமான அளவு கடலை எண்ணெய் நண்பர்களே. இதுதான் நமக்கு தேவையான மூலப்பொருள்கள். இந்த நம்ம உளுந்து போண்டா செய்யறதுக்கு தேவையான பொருள்கள் இதுதான். பாருங்கள், 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் அதை அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமான அளவு சோடா மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் நறுக்கி வச்ச பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நறுக்கி வச்ச பச்சை மிளகா அருமையாக இருக்கும். இதை நீங்கள் செய்து பாருங்கள். ஈவினிங் இதை நம்ம குழந்தைங்களுக்கு செய்து கொடுக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மிளகு, சீரகம் போட்டுங்க. உங்களுக்கு நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மிளகு நம்ம போண்டாவுக்கு கொஞ்சம் வாசனையாக கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். வெங்காயம் போட்டுக்கணும் நம்மளே. வெங்காயம் போட்டிங்கன்னா தான் அருமையாக இருக்கும். அந்த வெங்காயம் நம்ம சாப்பிடும்போது அது நம்ம வாயில் கடிக்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த உளுந்தம் பருப்பு போண்டா உடலுக்கு இது ஆரோக்கியம் தரக்கூடியது. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், இயற்கை வளங்களை பாதுகாப்போம். இது நீங்கள் மாவு ரெடி பண்ணும்போது நீங்கள் ஒரு வாணலியில் கடலை எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், ஏதாவது ஒரு எண்ணெய் நீங்கள் காய வச்சுருங்க. வாணலியில் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமான அளவு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். அதே போல் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மாவு பதம் இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்மளுக்கு அருமையாக இருக்கும். மாவு ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது. இந்த அளவுக்கு பதமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்து போண்டா போட வேண்டியது தான். நான் எண்ணெய் அடுப்பில் எடுத்து காய வச்சுருக்கிறேன். பாருங்கள், இப்போ அப்படியே எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட வேண்டியது தான். அருமையான போண்டா ஈவினிங் ஸ்நாக்ஸ் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், உளுந்தம் பருப்பு போண்டா. நீங்களும் செய்து பார்த்துட்டு நம்ம பொங்கல் பானை குக்கிங் யூடியூப் சேனல் தமிழில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே, எப்படி இருக்குது அப்படின்றது. நன்றி நண்பர்களே.